வணக்கம் கேக்ஸ். வணக்கம். கிருஷ்ணா இல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்கும். கிருஷ்ணா இல்ல. ஓகே ஓகே. இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் அவங்களோட ஃபோன்ஸ்ல. பிக்சல் அப்படின்னு வரும்போது என்னதான் இப்போ இவங்க இம்ப்ரூவ் பண்ணாலும் அந்த ஒரு லைட்டா ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து இருக்கு. 6 Pro ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. 6 நல்ல ஃபோன் தான். 7 Pro கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நம்ம மக்கள் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஸ்கிப். அதெல்லாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். ஏன்னா 8ல பேட்டரியே குறையாத மாடல்ஸ்லாம் பார்த்திருக்கேன். பீட்டாக்குள்ள போகும்போது எப்பயாவது ரிஸ்க் இருக்கு. ஸோ 9 சீரீஸ்ல இருந்து தான் கூகுள் மேல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. 6ல இருந்து 10 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துனே இருக்காங்க. பிக்சல் எக்ஸல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதை யாரையா இப்போ வாங்க போறா? நியாயமான கேள்விதான். கிராஷ் டிடெக்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கு தெரியுமா? ஆப்பிள்ல ரொம்ப பயங்கரம் வட சுட்டாங்க. ஐபோன் 14ல வந்துச்சு. அது வந்து அநேகமா எந்த பிராண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஈவி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தண்டது ஹாய்டா பைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து ஸ்ட்ரீட் ஃபெல்லோ, அவனும் நம்பாள் தான். அவன் வந்து சீட்டை பிடுங்கி விட்டான். 1 மாசம் ஓட்டினா பைக் வந்து காலி, ஸ்டால் ஆயிடுச்சு, ஆனே ஆகல. ஏன்னா அதை வாங்கி நாசமா போனவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு இருக்குல்ல, காலி. இப்ப என்ன ஆச்சு? என்ன அளவுக்கு நீ இதை லிமிடெட் எடிஷன் என்கிட்ட கொடுத்த? இதுதான் இந்தியன் மேனுஃபேக்சரருக்கும் வேர்ல்டு லெவல்ல புகழ்பெற்ற மேனுஃபேக்சரருக்கும் உள்ள வித்தியாசம். கிரீடு. அதுதான் 21,000க்கு ஃபோன் வந்தது அப்படின்னா 5TB 4A Pro ஸ்பைடர்மேன் எடிஷன். அதுவும் லிமிட்டடா இருக்கணும் சொல்லிட்டேன், இல்லைன்னா கோவப்பட்டுருவேன். கண்டிப்பா லிமிட்டடா தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய அசிங்கமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட் பேமெண்ட்ல 4A Pro ஸ்பைடர்மேன் எடிஷன். வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் கேக்ஸ். வணக்கம். அந்த இது அது வேற லெவல் தான். சரி, நீ வேற பிக்சல் 9 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமா. அதனால உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான்றது. ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இப்போ சிம்பிள்ரா, இப்போ சப்போஸ் உனக்கு வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்கும்னு வை. கிருஷ்ணா இல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்கும்னு வை. கிருஷ்ணா இல்ல. ஓகே ஓகே. நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் வச்சிருக்க அப்படின்னா உனக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி நியூஸ் கவர் பண்ணுவேன் அப்படின்னா பர்சனலா உனக்கு பிடிக்குங்கிறனால என்ன ஆகும்னா உன்னோட கம்யூனிட்டி அவங்கள கொஞ்சம் நிறைய பேர் எப்படி அந்த க்ரௌட்ல அதிகமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிச்சவங்க வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்னே அறியாம நீ அதிகமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்ணிகள் நான் இந்த அந்த ஆங்கிள் சொல்ல. அப்படி பார்த்தா பிக்சல்லாம் நம்மளாம் டிச்சில போட்டு மிதிப்போமே. நம்ம வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லி பழக்கும். ஹைலைட் என்னன்னா அப்ப என்ன ஆகுது, அந்த வேவ் லென்த் மீட் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம கம்யூனிட்டியில வந்து என்ன ஆகுது, நிறைய பேருக்கு பிக்சல் பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிக்சல் யூசர்ஸும் இருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். ஏன்னா நீ வந்து பிக்சல் 9 Pro தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் மத்த டிவைஸ் Pro யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி 7 Pro யூஸ் பண்ணிருக்கேன். சரி. அதுக்கு முன்னாடி 6 Pro யூஸ் பண்ணிருக்கேன். சரி. அதுக்கு முன்னாடி 5 Pro XL யூஸ் பண்ணிருக்கேன். அது கிடையவே கிடையாதுடா. ஏதாவது சொல்ல. அதுக்கு அப்புறம் 4A Pro XL யூஸ் பண்ணிருக்கேன். 4A Pro XL. ஆமா. சரி, இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒரு பாயசத்தை போட வேண்டியதுதான். சரி, என்னன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேக்குறாங்கன்னா, அடுத்தடுத்து இந்த டெமோ யூனிட் அது நிறைய டிவைஸ் வருதா, ஸோ அதில் வந்து எந்த பிக்சல் ப்ரோ வாங்கலாம், நான் இப்போ 7 Pro வாங்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி பிக்சலோட எவல்யூஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ வந்து 9 Pro நீ யூஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது அதிகமாக இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அதுக்கும் மாமா தான் இருக்குல்ல. ஏன் இப்போ இந்த அப்டேட் ஒன்று வந்துச்சு, Android 17 அந்த பீட்டா அப்டேட் போட்டிருக்கேன். அதுல இப்போதான் இன்ஸ்டால் ஆயிருக்கா? இப்போ இன்ஸ்டால் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகுது. இதுக்கு வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஹீட் ஆகுது. ரத்தக்கால் வாங்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணா கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஏன் நான் கேக்குறேன்னா, இப்போ இதோட இது வந்து வேற என்னது, அது வந்து 17 ஆனா இது பாரு, இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணாலுமே என் செல்லக்குட்டி வந்து ஜாலியா இருக்கும். அப்படியா? அப்புறம் இது என்ன 17ல இருக்குது? இதுவா? இன்னும் 17 இதுக்கு வரல. அதனால தான் ஜாலியா இருக்கு. யார் சொன்னா? 17 தான் நான் என்னோட பிக்சல் 10 Proல போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணும் ஆகலையா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகல. சைடுல தொட்டு பாருங்க, சைடுலயே எனக்கு சூடு லைட்டா தெரியுது. தெரியுதா? இங்க ஏதோ ஃப்ரேம்ல ஒரு வார்ம்னஸ் இருக்கு. நீங்க யாராவது 9 Pro வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க Android 17 போட்டு யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க ஆப்பும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒண்ணுமே இருக்காது என்கிட்ட. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன், உன் போன்ல ஒரு லாக் பாக்குறேன் நானு. அதுதான் இப்போ அந்த 17 அப்டேட்டுக்கு அப்புறமா கேமராலயும் எனக்கு ஒரு லாக் தெரியுது. ஓவராலா வந்து மைன்யூட் லாக் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு why this happens
நான் எப்படி கேட்குறேன்னாங்க, நான் ஏன் வந்து இதை டக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ விக்கி ஃபோனில் நான் பாஸ்வேர்டு இன்புட் கொடுக்குறேன் இந்த இடத்துல. அதில் வந்து என்னாச்சுன்னா இப்போ ஓகே, இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போது ஸ்லைட் ஒரு ஸ்லகிஷ்னஸ் இருந்தது. அதனால ஃபிங்கர் பிரிண்ட்லயும் ஞாபகம் இருக்கா 8 Proல கிட்டத்தட்ட 10 வாட்டி ப்ரெஸ் பண்ணா 11 வாட்டி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது இப்போ வந்து ஒரு இதுல இருக்கா? இதுல இருக்கு 9 Proல. ஆனா அது அந்த அளவுக்கு மோசமா இல்ல. ஒரு 10 வாட்டி பண்ணோம்னா ஒரு 2 வாட்டி இப்படி வருது. சரி, ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்புட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மொத்தம் ஆண்ட்ராய்ட் 17 பீட்டாக்குள்ள கால் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக சுடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 Proல நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவே 10 Pro நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 10 Proலையும் நான் ஆண்ட்ராய்ட் 17 போட்டு தான் பார்த்தீங்கன்னா இடையில அப்பப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் போட்டு இந்த ட்விட்டரில் ஷேர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா புதுசாக நிறைய அந்த அனிமேஷன் லெவல்லையும் ஒரு சில கஸ்டமைசேஷன் ஐகான் பேக்கே பார்த்துருப்பியாடா? ஐகான் நீ எதாவது மாற்றினியா? இல்லையே, நான் ஒன்றுமே பண்ணல. எப்படி இருக்கோ அதே தான். இங்கே பாருங்க, ஒருவேளை ட்விட்டர் போட்டாவா? நானும் தான் எல்லா ஆப்பும் போட்டு வச்சிருக்கேன். இது என்ன, நீங்க ஒரு 500 ஆப் வச்சிருப்பீங்க. சும்மா ஏதாவது பேசாத. இந்த மாதிரி ஐகான் பேக்லாம் இப்போ வந்திருக்குமே. அப்படியா? வெளியிலேயே இருக்கும்டா அதெல்லாம் கஸ்டமைசேஷன்ல. நான் பிக்சல் 10Aல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். சரியா? இதுல தான் இது எங்கடா நீ இங்கே பார்க்குற தீம் பேக்கு ஐகான் எங்க? நான் இங்கெல்லாம் பார்க்காத, இங்கேயே பாரு. டிச்கோ ஐகான்ஸ். ஓ ஓ ஓ இது வந்து ஆமாடா 17 பீட்டால வந்து ஏதோ அடிஷ்னலா 1-2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணாதான் அதை எனேபிள் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. அப்படியா? அதாவது எப்படின்னா இப்போ இங்க பாரு, இதுல வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கேன் நான். வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ஸ் இங்க பேர் உள்ள போறேன். போனா இந்த இடத்துல வந்து ஐகான்ஸ் இருக்கு. இதுல வந்து கஸ்டம் ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் புதுசா ஐகான்ஸ் கிரியேட் பண்ணலாம் லுக்ஸ் ஆஸ்பெக்ட்ல. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மாதிரி தெரியுதா, ஒரு 3D அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ சப்போஸ் இதை சூஸ் பண்ணுறேன்னு வைப்போமே, இதை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் ஐகான்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும். புரியுது? நைஸ். இவன் தான் பாரு, இது ஏன் எனக்கு வரல? 2.5 ஆகுது பாரு. 2.5 ஆகி வந்துருச்சு. புரியுது. இது ஏன் இதில் வரல? ஏன் வரலன்னா அதான் சொன்னல, ஆண்ட்ராய்ட் 17க்கு வந்து அது ஒரு ப்ரோக்கனாக இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்ட் 17 இன்னும் ஏர்லி பீட்டா தான். அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அதை எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் இதே QPR3 ஆண்ட்ராய்ட் 16ல இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க எல்லாரும் இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் பண்ணலாம். புரியுது. ஆனா இன்னொன்று என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்ட் 17ல தீம் மாற்றும் போது, அதாவது நம்மளே வால்பேப்பர் மாற்றுவோம்ல, அதுலேயே வந்து ஒரு சில பக் இருந்தது. அதுவே லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு பீட்டா 2 வந்துச்சு, அப்போ தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தடவையும் ஒரு கஸ்டமைஸ்டு வால்பேப்பர்ஸ் வச்சிருப்பேன். சரி, அதை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது பிளாக் ஸ்க்ரீனாக வரும். ஸோ அது ப்ரோக்கனாக இருந்தது. அதுவும் அப்புறமா தான் ஃபிக்ஸ் ஆச்சு. சொல்லப்போனால் இதில் ஒரு பேசிக் கஸ்டமைசேஷன் ஒன்றுடா பிக்சலில். எப்படின்னா இப்போ நான் இங்கே பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் நான் என்னென்ன செட் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ரெடிலி அவைலபிள் வால்பேப்பர்ஸை நான் டேப் பண்ணனா, இப்போ இந்த ஸ்பைடர் மேனா இல்லாட்டி ஏதோ ஒன்று நீ டேப் பண்ணுறேன்னா அந்த மாதிரி அனிமேஷன் வரணும். இந்த மாதிரி அனிமேஷன் வந்து ஆல்ரெடி நீ என்ன ஐகான் வச்சிருந்தியோ அது ரெடிலி அவைலபிளா இருக்கணும். அந்த வால்பேப்பருக்கு இந்த ஐகான் நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் இதை சூஸ் பண்றேன் அப்படின்னா இதுக்கு அப்படியே மாறணும். பாரு, இப்போ காணாம போச்சு. எங்க பேட்மேன் வரலையே. இவங்க எல்லாருமே ரத்த கவ வாங்கியிருக்காங்க. ஆனா இது மட்டும் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். என்ன எல்லாருமே ரத்த கவ வாங்கிட்டாங்களா? இருக்கான். அவன் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கான் சார். மத்த எல்லாருமே ரத்த கவ வாங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அந்த ஃபோல்டர்ல அந்த ஃபைல் இல்லைனாலும் போயிடும். அப்படியா? பார்த்துருக்கணும்ல. பார்த்து இல்லைன்னா காலி. பார்த்து ஃபெச் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு பீட்டால சரியாவே வேலை செய்யல. பீட்டால அதுக்கப்புறம் பீட்டா 2ல தான் ஓரளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சது. பீட்டா 1ல வேலை செய்யல. ஆண்ட்ராய்ட் 17ல இதுல பீட்டாலாம் இல்லை, இதுல வந்து ஸ்டேபிள் தான் இருக்கு. மற்றபடி சின்ன கஸ்டமைசேஷன்லாம் ஆண்ட்ராய்ட் 17ல இன்னும் பெட்டரா இருந்தது. உனக்கு நீ இந்த ஷார்ட்கட்ஸ்ல கூட பார்த்துருக்கலாமே, இங்கேயே கூட நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்துருந்தது. இங்கே மேலே வந்து இந்த மைக் இருக்கு இல்லையா, மைக் வந்து இப்போ எது சிஸ்டம் மைக்ரோஃபோன் வந்து எது யூஸ் பண்ணுது அப்படின்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது இல்லையா. இதெல்லாம் கூட ஆண்ட்ராய்ட் 17ல வேற மாதிரி இருக்கும். இப்போ நீ ரெக்கார்டிங் ட்ரை பண்ணா இந்த இங்கே ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, இதை போட்டுட்டு நீ வந்து சப்போஸ் மைக்ரோஃபோன் கொடுத்தனா உனக்கு வந்து லுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ சிங்கிள் ஆப் அப்படின்றனால நம்ம செட்டிங்ஸ் ஆப்பை கொடுக்குறோம். கொடுத்ததுமே இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ உனக்கு இங்கே பேர் வேற மாதிரி வரும். பாரு இங்கே பேர் எவ்வளவு பெரிய மைக் ஐகான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன யூஐ எலிமெண்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்குடா. புரியுது. ஆமா, ஸோ அதெல்லாமே. மிச்சபடி ஆண்ட்ராய்ட் 16 யூஸ் பண்ணும்போது எனக்கு நார்மலாக தான் இருந்தது. ப்ளஸ் எனக்கு
சில சமயங்கள்ல சில ஆப் எப்பயாவது கொலரா வேலை செய்ய தான் செய்யுது, அது எனக்கு புரியுது. ஆனா அது எந்த ஆப்புங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். கரெக்ட் தான். எனக்கு கேமராலயும் ஏதோ லைட்டா கொஞ்சம் டவுன் கிரேட் ஆன மாதிரி தெரியுது. அது கன்ஃபார்மா எனக்கு சொல்ல முடியல. ஓகே, நீ செக் பண்ணிட்டு சொல்லு. செக் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலா 9A ஒரு டவுன் கிரேட் வந்து ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. அதனால நான் கம்யூனிட்டியில டேட்டா எடுத்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா நண்பர்கள் வந்து இல்ல ப்ரோ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்துச்சு, அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து 9A வாமா தான் இருக்கு. எனக்கு அதனால தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு சில டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம அதுவும் சிம் போட்டு யூஸ் பண்ணாலும் நான் ரீசெண்டாக கூட அதை அட்ரஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கேன், சிம் போட்டு யூஸ் பண்ணாலும் எப்படி இருக்குன்னு. சரி ஓகே. ஆனால் இப்போதைக்கு என்னன்னா ஆண்ட்ராய்ட் 17 நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால் இந்த வார்ம்னஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எனக்கு நான் 10 Proல யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஓகே. ஸோ அதுக்காக எல்லாருக்குமே அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம காமேஷ் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஃபோன் வந்து திடீர்னு பார்த்தா அவருக்கு நல்லா இருக்கு, திடீர்னு பார்த்தா பிரச்சனை வருது. அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு? அவர் X300 யூஸ் பண்றாரு விவோ. அவர் பிக்சல்லாம் யூஸ் பண்ணல, அவருக்கு பிக்சல்லாம் செட் ஆகாது. அவருக்கு கால் ரெக்கார்டிங் எல்லாமே ரொம்பவே ஈஸிலி அவைலபிளா இருக்கணும். ஸோ அதனாலேயே வந்து அவரால் ஷாமி ஃபோன் கூட வர முடியாது. கூகுள் டைலர் இருந்தாலே காமேஷ் ப்ரோ கூட செட் ஆகாது. புரியுது. ஒவ்வொரு யூசருக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்பனா OnePlus போனா அவரு OnePlus 13 தான் வச்சிருக்காரு. 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் அதுவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் அதுதான். ஆனாலும் அந்த செகண்டரி ஃபோனை யூஸ் பண்றாரு. அது வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். சரி, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து பிக்சல் ஃபோன் பற்றி தாண்டா கேட்குறாங்க. சரியா? செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா வாங்கலாம் தான், ஆனால் பிக்சல் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாங்கலாம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் செகண்ட்ஸில் அப்படின்னு வைப்போம். நீ எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் வாங்குறேன், நான் பில்லே இல்லாமல் கூட உங்ககிட்ட வந்து வாங்கிடுவேன். ஏன்னா நீ தான் வாங்கினது எனக்கு தெரியறனால. ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீ என்ன பண்ணுவேன்னா மெயிலேருந்து எனக்கு பில் எடுத்து கொடுத்துப்பேன். நான் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், ஏதாவது அதுவும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஃபேஸ் பண்ணுறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு ஃபேஸ் பண்ணால் கூட நான் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டால் நீ என்ன பண்ணுவேன், நீ எதில் வாங்கினியோ அந்த மீடியம்லேருந்து பில் எடுத்து எனக்கு அனுப்பிடுவேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி செல்லர்கிட்ட போய் நம்ம வாங்கினா அவர் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணாரு நமக்கு தெரியாது. அவரையும் நம்ம குறை சொல்ல விரும்பல. அவர் யாரோ இந்த வழியாக வரவங்க ஃபோனை காமிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு ரேட்டை பேசி அவர் ஃபோனை வாங்கியிருப்பாரு, அவங்க கிட்ட இருந்து பில்லு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியிருப்பாரா நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் ஒரு பெரிய மைனஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிக்சல்ல நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா நான் பிக்சல் 1ல இருந்தே சொல்லலாம்னு நினைச்சேன் நிறைய விஷயங்கள். பட் பிக்சல் 6A பத்தி இனிஷியலா பேசுறேன். ஏன்னா அதுதான் இருக்கலே இப்போதைக்கு அஃபோர்டபுளான டென்சார் பேஸ்டு ஃபோனு. ஸோ அப்படி இருக்கும்போது 6Aல பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் அண்ட் நோன். அது எப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் அவங்களோட ஃபோன்ஸ்ல. பிக்சல் அப்படின்னு வரும்போது என்னதான் இப்போ இவங்க இம்ப்ரூவ் பண்ணாலும் அந்த ஒரு லைட்டா ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இங்கே பாருங்க. இப்போ 17ல வந்து இவ்வளோ ஹீட் ஆகுது, 6Aல பேட்டரி பல்ஜ் இருக்கு, 8 Proல நம்ம பார்க்காத பிரச்சனைகளே கிடையாது. ஸோ ஒரு சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு. ப்ளஸ் அதை வாங்கி கேரண்டி ஒரு 6 மாதம் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஒரு 1 to 2 monthsல தெரிஞ்சிடும் அந்த மொபைலோட கதி என்ன. ஸோ நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வித்தரலாம். கேரண்டி இல்லை அப்படின்னா பிக்சல் பக்கம் போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான வேலைகள் தான். அதான் இப்போ நமக்கு என்ன தெரியுமா, எனக்கு வந்து சிம்பிள்ரா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து தெரியணும் எந்தெந்த ஃபோனில் என்னென்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ 6Aல பேட்டரி பல்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6 Pro அதுலயும் பேட்டரி பல்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல கிடைக்குது. அதனால அங்கதானே இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ஒரு ப்ரோ மாடலே வாங்குறாங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு S23 Ultra S24 Ultra வாங்குறாங்கன்னா பிரைமரி மார்க்கெட்ல யாரும் வாங்க போறது இல்லை. இனிமே வந்து அதெல்லாம் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த இன்புட்ஸ்ல தான் நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 6 Pro ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. 6 நல்ல ஃபோன் தான். பட் பேட்டரி பல்ஜ் அப்படிங்கிறது பாசிபிள் ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஃபோன் ஃபீல் வேணும் அப்படின்னா 6 Pro தான் டன். ஏன்னா 6 வந்து உனக்கு 90 Hz, 6A வந்து 60 Hz, அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து 7 சீரிஸ் போனோம்னா 7 Pro கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நம்ம மக்கள் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஸ்கிப். ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்சா பக்கத்துல உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு கடை இருந்ததுன்னா போயிட்டு பேக் டோர் ஓபன் பண்ணி உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஃபின் ஷீட்டும் ப்ராசர் மேல கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட் இதெல்லாம் வச்சு திரும்ப லாக் பண்ணி சீல் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம வந்து இன்டென்ஸ் டாஸ்க் கொடுத்து பண்ணா அதில் CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால 7 Pro அப்படி சொல்றேன். அதே சமயம் 7Aவும் பேட்டரி பல்ஜ் ப்ரோக்ராம் கிட்ட இருக்கு. ஆல்ரெடி 7லயே ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க பேட்டரி பல்ஜா இருந்தது, கொண்டு போய் F1ல கொடுத்தேன், அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்க வந்து யோசிச்சு பாருங்க, எங்கேயோ வெளியில வாங்குறேன் டெமோ ஃபோன் சொல்லி பில்லு கேட்டாங்கன்னா கஷ்டம் தான். ஸோ அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? கேட்கலன்னா வெள்ளன் கூட்டுங்க, நல்ல நேரம் முடிஞ்சது. ஆனா இல்ல கேட்டா. ஸோ இது வந்து 7 சீரிஸ்க்கு. அடுத்து 8 சீரிஸ்.
8 ப்ரோ ஓரளவுக்கு சேஃப் தான் சரியா. 8 ப்ரோல வந்து 8 ப்ரோல வந்து டிஸ்பிளே பிரச்சனை இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. 8A அதுவும் சேஃப் தான். இந்த 8A சூப்பர் சரியா. 8ல வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு ரியல் டைம்ல குறைச்சிக்கிட்டே போகும். அதெல்லாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். ஏன்னா 8ல பேட்டரியே குறையாத மாடல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் யூசர்ரா என்ன ஆப் யூஸ் பண்றாங்கன்னு. அதனால அது மேல எனக்கு குறைஞ்சது பாத்தீங்க அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அதனால லைவ் டேட்டா நம்ம கம்யூனிட்டியோட பிளஸ்ஸே அதுதான். நேத்து என்ன நடந்ததுங்கிறத பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால இப்போ பிக்சல் 8 பேட்டரி லைஃப் நல்லா இருக்கா? எஸ் நல்லா இருக்கு. ஆனா பிக்சல் 8ல என்ன பிரச்சனைனா டெட் பிக்சல் வரலாம் அந்த டிஸ்பிளேல. அதுவும் ஃபர்ஸ்ட் புதுசா வாங்கின போன்ல டெட் பிக்சல் வரலாம். புதுசா வாங்கின போனை யாராவது யூஸ் பண்ணிருந்து 1.5 வருஷம் கழிச்சு இப்ப நம்மகிட்ட விக்கிறாங்கன்னும் போது அதுல வரலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாத்தினதுக்கு அப்புறமும் வருமான்னு கேட்டா அதுக்கும் நம்ம கமெண்ட்ல ஒரு சிலர் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க, மாத்தினதுக்கு அப்புறமும் எனக்கு வந்திருக்கு. 8 மட்டும் இந்த ஒரு பிரச்சனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம யோசிக்கணும். சோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா பார்த்து பண்ணணும் சரியா. 8A போயிடலாம், பெருசா 8A போலாம். ஆமா 8க்கு 8A போலாம் தான், தப்பு இல்ல. இப்ப அடுத்து 9 சீரிஸ். இது வரைக்கும் 9A நல்லா தான் இருக்கு. 9Aல என்ன பண்ணிருப்பாங்கன்னா G4 இருந்தாலும் மோடம் வந்து 5300, அது வந்து G3 ஓட மோடம். சோ இப்போ 9 Pro 9 Pro XL Pixel 9 Pro Fold இது எல்லாமே சேஃபா தான் இருக்கு சரியா. இப்போ விக்கி வந்து Android 17 பீட்டா போட்டிருக்கான். அந்த பீட்டால கொஞ்சம் வார்மா இருக்கு. சோ அதையும் இப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து Android 16 QPR3ல இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் 17 ட்ரை பண்ணணும்னு நினைச்சா நீங்க தாராளமா பிக்சல்ல ட்ரை பண்ணலாம். எப்பயுமே பீட்டா ட்ரை பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் நான் ஐபோன்லயும் பீட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 26.4 சம்திங் அந்த மாதிரி தான் பீட்டா தான் ஓட்டிட்டு தான் இருக்கு. ஸோ பீட்டாக்குள்ள போகும்போது எப்பயாவது ரிஸ்க் இருக்கு. எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது அன்யூஷுவல் ஹீட்டிங் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ 9 Pro இது வரைக்கும் சேஃபா இருக்கு. 9 Pro XLம் சேஃபா இருக்கு. 9 Pro Foldம் சேஃபா இருக்கு. 9Aல என்னன்னா இந்த மோடம் மட்டும் தானே தவிர அதுக்காக எல்லாருக்குமே பிரச்சனை என்ன அப்படி இல்லை. உங்க ஏரியால ஆல்ரெடி சிக்னல் நல்லா இருக்கும்னா பிரச்சனை கிடையாது சரியா. அப்புறம் ஸ்லோ சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து A சீரிஸ்ல பரவலா உண்டு. ஆமா இதுக்கு முன்னாடி வந்து 8Aல 9 Proலயே அப்படிதான் இருக்கு. இதுவாது பரவலா 30 வாட் கிட்ட இருக்கும். OnePlus அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு Redmi எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதோட பேட்டரி இதை சார்ஜ் பண்றது தான் எனக்கு கடுப்பா இருக்கு. அது சிம்பிள். நான் இப்ப எந்த அளவுக்கு என் மனநிலையை மாத்தி வச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா பீட்டா வேறையா, சீக்கிரமா ஏற மாட்டேங்குது, சீக்கிரமா இறங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா உன் போன் வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்றல. ஒரு போன் ஹீட் ஆகும்போது அது சார்ஜ் போட்டா வேகமா ஏறுமா அப்படின்னு கேட்டேன்னா, ஹீட்டா இருக்கக்கூடிய எந்த போனா இருந்தாலும் கொஞ்சம் கூல் டவுன் ஆனாதான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ ஆல்ரெடி போன் கொஞ்சம் வார்மா இருக்கு அப்படின்னா அது வந்து எப்பயும் இருக்கக்கூடிய ஸ்பீட்லயும் பாதி ஆக்கி விட்டுரும். அப்ப சும்மாவே ஸ்லோவா ஏறுது அப்படின்னு சொன்னா ஸ்லோவா ஏறுற போன் இன்னும் ஸ்லோவா ஏறும். சரி, இதுல அப்ப 6A 7A 8A எல்லாம் 18 வாட் தான். 9Aல 23 வாட் ஆச்சு. அப்பயும் கூட அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸ்லோ தான். இப்போ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த டிவைஸ் வாங்குறதா இருக்கும். பட் இது வரைக்கும் 9A யூசர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசின வரைக்கும் பெரிய லெவலில் அந்த போன் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வாங்கின எல்லாருக்குமே வந்து சக்சஸ். ஸோ 9 சீரீஸ்ல இருந்து தான் கூகுள் மேல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து 10 சீரீஸ். இதுல இனிஷியலா வந்து ஒரு பெரிய சர்க்கிள் அவங்க சந்திச்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னா GPU. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலி GPU இருந்தது. 10 Pro 10 Pro XL 10 எல்லாத்துலயுமே வந்து பவர் விஆரோட GPU இருக்கு. அந்த GPUக்கு ப்ராப்பரா கோடு டிரைவர்ஸ் எல்லாம் புஷ் பண்ணாம சுமார் இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால இப்போ பரவாயில்ல. திரும்ப பேக் டு ஃபார்மா இருந்தாலும் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ எல்லாருமே அதிரிட்டாங்க. இந்த இன்கன்சிஸ்டன்சி தான் நான் சொன்னேன் பாருங்க. 6லேருந்து 10 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துனே இருக்காங்க சரியா. அப்புறம் என்னாச்சுன்னா 10 Pro 10 Pro XL 10 Pro Fold இது எல்லாமே வந்து இப்போ கன்சிஸ்டண்டா இருக்கு. 10A பிப்ரவரி மாசம் தான் ரிலீஸே ஆச்சு. 10Aல வந்து 5400 இருக்கு மோடம். ஸோ G4ல இருக்க மோடம். ஸோ இப்போ 9 Proல என்ன இருக்கோ அதே சிப் இதுல இருக்கு இப்போ. ஸோ என்ன ஆகுதுன்னா மோடமோட சேர்த்து. ஸோ அது தாண்டி இப்போ இந்த போன்ல என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்து Gorilla Glass 3க்கு பதில் Gorilla Glass 7. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது 7i இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் சார்ஜிங் வந்து இப்பதான் 30 வாட்டை தொட்டு இருக்கு. ஸோ 23ல இருந்து இப்போ 30 வாட்டுக்கு மாறி இருக்கு. ஆமா, ஸோ இவங்களுக்கு இது பெருசுதான். ஏன்னா A சீரீஸ்ல இது வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால 10A இப்போதைக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நீங்க மேபி இன்னும் வெயிட் பண்ணா இந்த வருஷ கடைசிக்குள்ள உங்களுக்கு பிரைஸ் ட்ராப் ஆகும். அப்போ நீங்க 10A கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம மக்கள் ஒரு சிலர் வந்து ஆஃப்லைன்ல போய் வாங்குறாங்க. ஆஃப்லைன்ல வாங்கும்போது 35 36க்கு வந்து 9A கிடைக்குது. ஓகே. ஆனா 9A இதுக்கு முன்னாடி 9A இதுக்கு முன்னாடி ஒரு 2 months பேக் நம்ம டீல்ல கவர் பண்ணிட்டு இருந்தோம். 9ல அது நடந்துச்சு. 9A வந்து 9A அது எப்படி ஆச்சுன்னா 9A அப்படின்னு சொல்லும்போது 9A மாறிடுது. 9 வந்து உங்களுக்கு Flipkartல பிக் பில்லியன் டேஸ் அப்ப வந்து கிடைச்சது. 38 பிக்சல் 9
அந்த மாதிரிலாம் வந்துச்சு. 38 கிட்டலாம் வந்ததுலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு 100 பேர் ஆர்டர் போட்டாங்கன்னா 2-3 ஆர்டர் தான் ப்ராசஸ் ஆச்சு. ஏதோ ஒன்று பட் வந்துச்சு. ஆனா 9A அது என்ன பிரைஸ்க்கு போச்சுன்னா 32,500 வரைக்கும் போச்சு இப்போ 2 months முன்னாடி கூட. ஸோ அதுதான் 32 எப்பவுமே அதான் லோயஸ்ட் பிரைஸ் 9Aக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 35 இல்லாட்டி 37 இந்த மாதிரியான பிரைஸ் கிடைக்குது. ஸோ 9A. பட் 10A பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து 47 கார்டு ஆஃபரோட வாங்குறது இருந்தால் 47 கிடைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இன்னும் வெயிட் பண்ணா. ஆனா எனக்கு எப்படி தெரியுமாங்க ஃபீல் ஆகுது, இப்போ 9 Pro வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனுங்க. சரியா, சரி இப்போ பீட்டா இருக்கு அதனால வார்ம் ஆகுது ஒரு பக்கம், சரி ஓகே. ஆனா எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ என் 10 Pro இங்க தான் இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஆன் பண்ணி சும்மா விக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அது ரொம்பவே ரிலையபிளா ஃபீல் ஆகுது. அதுலயும் பீட்டா தான் போட்டிருக்கேன். மேபி அப்போ என்ன ஆப்புங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதை தான் நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ X300 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் X300 இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாருமே அக்னாலஜ் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு சிலர் மட்டும் அன்யூஷுவல் ஹீட்டிங் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அன்யூஷுவல் ஹீட்டிங் ஏன் நடக்குது, எந்த ஆப் அதுக்கு காரணம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணா அந்த அக்செப்டபிள் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது 9 hours SOT வருது, ஆனா ஒரு வார்ம்னஸ் இருக்கு. எதுனா X300. ஆனா அது கேஸ் இல்லாம கையில தொட்டாதான் அந்த வார்ம்னஸ் லைட்டா ஃபீல் ஆகுது, அதுவும் பேக்ல இந்த ஏரியால. இதுவே வந்து கேஸ் போட்டிருந்தா அதுவும் தெரியாது. பட் போன் ரொம்ப நார்மலா இருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல எல்லாம் ஹீட்லாம் இருக்காது. ரொம்ப புரியுதா? சோ அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம போகும்போது பிரச்சனை இல்லை. சோ இது எல்லாமே என்னன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய டென்சார் பேஸ்டு பிக்சல் போன்ஸ் பத்தியான ஒரு அப்டேட். அப்போ நீங்க 10 Pro XL மாதிரியான ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக்சல் ஃபோன் வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் செஞ்சேன், அது ஜெமினி வந்து ஆக்சுவலா பிக்சல்ல ஓட்டி விட்டேன். அதே ஜெமினி ஆப் நீங்க ஆனால் எந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லனாலும் போடலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது லோக்கல்ல நடக்கல, இப்போ ஆன் டிவைஸ் நடக்குது. ஆமா, இன் டிவைஸ் நடக்குது, இன் டிவைஸ் ப்ராசஸ் நடக்குது, ஆன் டிவைஸ் ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னா அது வேற கதை. பட் இங்க நடக்கிறது என்ன, கிளவுட்ல தான். அதனால நீங்க ஜெமினி ஆப் பத்தி எந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லயோ இல்லை ஐஃபோன்லயோ போட்டாலுமே உங்களுக்கு இந்த ஒர்க்லாம் நடந்துடும். சரியா, உங்ககிட்ட ஒரு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதும். ப்ளஸ் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே டென்ஸா இருக்கு. இன்கேஸ் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல இப்பயும் என்ன ஃபோன்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பிக்சல் எக்ஸல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதை யாரையா இப்போ வாங்க போறா, நியாயமான கேள்விதான். அதை வாங்கினா இன்னைக்கும் அதில் ஒரே ஒரு ஓஜி ஃபீச்சர் ஒர்க்கிங்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னன்னா அன்லிமிட்டட் ஒரிஜினல் குவாலிட்டி போட்டோ அப்லோட்ஸ். 3 வரைக்கும் இருக்குல்ல, அது ஒன்லி பிக்சல் எக்ஸல் அதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும். மற்ற எல்லாத்துலயுமே அது இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா பிக்சல் 3 மட்டும் இல்ல, பிக்சல் 4 ரிலீஸ் ஆகும்போது இருந்தது. என்னாச்சுன்னா எல்லாத்துலயும் இருக்குடா இப்பயும். அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். பிக்சல் 2, 3, 4, 5 வரைக்கும், 5A கூட கிடையாது, 5 வரைக்கும் இருக்கு. ஆனா ஹை குவாலிட்டி அன்லிமிட்டட் அப்லோட்ஸ் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு 16 மெகா பிக்சல் போட்டோ அப்லோட் பண்ணலாம். நீ 48 மெகா பிக்சல் போட்டோ அப்லோட் பண்ணாலும் அதுவே கன்வெர்ட் பண்ணி 16 மெகா பிக்சல் மாத்தி அப்லோட் பண்ணும். நீ 8K வீடியோவே அப்லோட் பண்ணாலும் அது 1080p மாத்தி அப்லோட் பண்ணும். இது வந்து எதுலன்னா பிக்சல் 5 வரைக்கும், 5A சொல்ல 5 வரைக்கும். அதுவே பிக்சல் அண்ட் பிக்சல் எக்ஸல் மட்டும், அதுல மட்டும் என்ன ஆகும்னா நீ 8K போட்டா 8Kவே அப்லோட் ஆகும். சரியா, அது ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதனால ஒரு சிலர் அதை சர்வர் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆமா. சோ நீ வந்து இப்ப ஏதாவது போட்டோ நான் இப்ப இதுல இருக்கு இல்லாட்டி வேற ஒரு போன்ல இருக்குன்னா நான் அதுக்கு அனுப்புனேன்னா அது அப்லோட் ஆயிடும். நைஸ். ஓகே, அதெல்லாம் எவ்வளவுக்கு வருது? 7,500க்குலாம் கிடைக்கும் கண்டிஷனை பொறுத்து. இன்னும் கம்மி ரேட்டுக்கும் கிடைக்கலாம். லைட்டா வியர் அண்ட் டேர் அதிகமா இருந்து, யூஸ்டு மார்க் அதிகமா இருந்து, டென்டலா இருந்ததுன்னா ரேட் கம்மியா இருக்கும். சரியா, இப்போ அடுத்து பிக்சல் 2 சீரிஸ் போனாலும் பெரிய அளவுல ஏமாற்றது இருக்க போறது இல்ல. பிக்சல் 2 நம்ம தாராளமா வாங்கலாம். வந்துதா நம்ம ஊருக்கு கடைசியா வந்த பிக்சல் வந்து என்னன்னா பிக்சல் 4A. அது வரைக்கும் எல்லா பிக்சலும் நம்ம ஊருக்கு வந்துச்சு. பிக்சல் 2, 2XL வந்துச்சு. இதுலதான் பாண்டா. ஓகே, இதுல வந்து ஒயிட்ல அதாவது பிக்சல் 2XLல பாண்டா ஃபேமஸ், வெறும் பிக்சல்ல நாட் சோ ப்ளூ ஃபேமஸ். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் 3 இதே இதுல வந்து. சரியா, 3 வந்து ஓசோ அச்சி நாட் சோ பிங்கா, நாட் சோ பிங்க். என்னடா இது 3A தான அது? எது இல்ல 3ல தான் வந்து அந்த பிங்க் இதோ. சரியா, இதுவே 4ல வந்து ஓசோ ஆரஞ்சு. ஓகே, நம்ம வாங்குவோமே அந்த ஆரஞ்சு பேக் வந்து ஆரஞ்சா இருக்கும். நல்லா இருந்தது. சரி, இப்போ மொத்தம் 2 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இதே ஏமாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அவுடேட் ஆயிடுச்சு. 2ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா 2XLல LG பேனல், 2ல வந்து சாம்சங் பேனல். ஸோ 2XLல இருக்கிற LG பேனல்ல சில அப்பவே பிரச்சனை வந்தது இல்ல LG பேனல். ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஒரு கிரெயினி ஃபீல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2XLல. இப்போ அப்படியே 3க்கு வந்தோன்னு வைங்களேன், 3ல வந்து LG பேனல், 3XLல சாம்சங் பேனல். ரெண்டுதுலயுமே ஆனா பிரச்சனை இல்ல. 3XL ஒரு பிரில்லியண்டான ஃபோன், அல்டி ஃபோன். இன்னைக்கும் வந்து மாஸ் ஃபோன். ஃப்ரண்ட்ல வந்து டியூவல் கேமரா இருக்கும். ஸோ நீங்க அல்ட்ரா வைடு செல்ஃபி எடுக்கலாம், நார்மல் செல்ஃபி எடுக்கலாம். ரியர்ல சிங்கிள் கேமரா தான். அண்ட் உங்களுக்கு இன்னொன்று குறிப்பாக சொல்லணும், பிக்சல் 2XL, பிக்சல் 3 இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஸ்குவீஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம். அது பிக்சல் 4லயும் உண்டு, அதுக்கப்புறமா தான் ரிமூவ் பண்ணாங்க. HTCயோடது தான். ஸோ ஸ்குவீஸ் பண்ண முடியும்.
எனக்கு பிடிச்ச அந்த ஃபோன் U11 ஒன் தான் U11 U11 HTC U11 எனக்கு பிடிக்கும். வேற லெவல் ஃபோன் அது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொன்று என்னன்னா, இப்போ Pixel 3 இப்போ வாங்கி நான் யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி உங்களுக்கு செட் ஆகும், செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோனா செட் ஆகும், பட் பேட்டரி பெருசாக இருக்காது. உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் இன்னும் இவ்வளோ சூப்பரா இருக்கு, டே என்னடா இவ்வளோ குட்டியா கியூட்டா இருக்கு அந்த ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஃபோன் அது. Pixel 3யோட கதை அப்படி. பேட்டரி மாற்ற முடியும், இதுக்கெல்லாம் பேட்டரிலாம் ஓரளவுக்கு கிடைக்குது. பேட்டரிக்கு வந்து பிக்சலுக்கு கூட பேட்டரி கிடைக்குது, அதனால பேட்டரியும் மாற்றலாம். அடுத்து Pixel 4, அது வந்து ஒரு யூனிக்கான ஃபோனு. அதில் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சாலிட் ரேடார் செட்டப்ல வந்து ஃபேஸ் ஐடி மட்டும் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா வாட்டர் டேமேஜ் ஆயிருந்தா, அதாவது ரொம்ப ஸ்வெட்டோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ்னால வாட்டர் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா சாலிட் ரேடார் ஒர்க் ஆகாது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும். ஃபேஸ் ஐடி பக்காவா வேலை செய்யும். சாலிட் ரேடார் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்னா இந்த ஜெஸ்டர்லாம் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்படி இந்த ஜெஸ்டர்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது அந்த மில்லிமீட்டர் அந்த வேவ் ஒன்று யூஸ் பண்ணுது இல்லையா, அது ஃப்ரீக்வன்சி. அது வந்து நம்ம அது வந்து நம்ம இதுல மிலிட்டரியில யூஸ் பண்றதுனால அதனால பேண்டு. அதனால 4XL நம்ம ஊருக்கு வரல. 4A இன்னைக்கும் கூட 730Gயோட அன்னைக்கு வரும்போது ஊரே காரி துப்பி இருந்தாலும் நான் இதை தான் திரும்ப சொல்றேன். காலங்கள் கடந்து போகும்போது சில நாட்கள்ல நம்ம எப்பயோ ரிலீஸ் ஆன போனா அன்னைக்கு நம்ம துப்புவோம். ஆனா அது கடந்து வந்த பாதையில நம்ம மனசுலயே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சனால இப்ப பாத்தீங்கன்னா அதை பாராட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் முன்னையே Poco F1 சொல்லியிருப்பேன். Redmi K20 Proலாம் எவ்வளவு பேர் கலாச்சாங்க வரும்போது. ரெட்மிக்கெல்லாம் 25,000 கொடுப்பானா லூசு பை அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு எல்லாரும் வந்து லாங் லிவ் லெஜெண்ட், இது டார்ச்சர். ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் மொபைல் ஃபோன்ல மட்டும் இல்ல, படம்ல இருந்து கார்ல இருந்து எல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி தான் 4Aவும். 4A வந்து 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய ஒரு A சீரிஸ். கரெக்ட். ஸோ அந்த 3.5mm ஜாக் இருந்தது இல்ல, ஃபைல் எல்லாம் கிடையாது, நார்மல் பிக்சல்ல கிடையாது. லாஸ்டா 4Aல அழகா ரியர் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட், 730G, நல்ல ப்ராசஸிங், ஃபோன் செம லைட் வெயிட், ஃபுல் பாலிகார்பனேட், பியூட்டிஃபுல்லான ஃபோன். அதுக்கெல்லாம் நான் செதுக்கிருப்பேன் ஃபோனர்னால வந்து பிளாக் போஸ்ட்ல ரிவ்யூ அப்போ இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃபோன். ஸோ அது வந்து இன்னைக்கும் கிடைச்சதுன்னா பேட்டரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒர்த்தான ஃபோன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மட்டும் கிடைக்குதுன்னா 5 மட்டும் இல்லை, 5Aவும் கிடைக்கும் மார்க்கெட்டில், 4A 5Gயும் கிடைக்கும். இதான் ட்விஸ்ட். இது எல்லாமே யூஸ்டு மார்க்கெட்ல கிடைக்கும். Pixel 5 இப்போ நம்ம பரத் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட ஒன்று இருந்தது. அப்படியா? கிரேசியா இருக்கு அப்படிங்கிறான். இது இவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு எப்படிரா அப்படின்னா. இப்போ இந்த 5A அண்ட் 4A 5G இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது 5ல வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டு இல்லை, பட் 4A 5Gலையும் 5Aலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் என்னன்னா சேம் CPU ரீபாலிங். அந்த போர்டில் அவங்க அடுக்கின விதத்துக்கு அதுக்கும் ப்ராப்பர் தெர்மல் இதெல்லாம் ரொம்ப பெருசாக அவங்க ஒர்க் பண்ணாதனால அந்த ஃபோன்ஸில் CPU ரீபாலிங் இஷ்யூ வரலாம். ஸோ நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 5A நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு நினச்சிங்கனாலும் இதை மனதளவில் நீங்கள் வச்சுக்கணும், இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. ஸோ 5A நல்ல ஃபோனாக இருந்தாலும் நல்ல பேட்டரி லைஃப் கிடைச்சாலும் 765G. ஆமாம் 765G தான். Pixel 5A 765G தான். 770யா? எது எங்க ஆளு ஃபர்ஸ்ட் ஃபோன் 778. ஆமாம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு பெரிய லைனப்பே இருக்கு. நான் ஒரு நாள் வந்து டெடிகேட்டடா தனியா எமோஷனலா ஒரு ஃபோன்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுங்கிறத கூட சொல்றேன். மெயினா சொல்லணும்னா இப்போ நான் ஒரு சில மொக்க ஃபீச்சருக்கு அழுவாரு, ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ்க்கு வந்து சிரிப்பாரு, ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பயர் ஆவாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் eSIM வந்து எந்த ஃபோன்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? Pixel 4, Pixel 2. சரியா? ஆமா கரெக்ட். ஆனா கேளு, Pixel 2 வந்து பப்ளிக்கு கிடையாது. அதான் ட்விஸ்ட். உள்ள சிம் இருக்கும், பட் அது வந்து ப்ராஜெக்ட் 5க்கு மட்டும் ஒர்க் ஆகும். கரெக்ட். வரும் ஞாபகம் இருக்கா? ப்ராஜெக்ட் 5 அது வந்து Pixel 2ல ஒர்க் ஆகும். Pixel 2 and 2XL. Pixel 3ல இருந்து பப்ளிக் வந்து eSIM யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, கிராஷ் டிடெக்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கு தெரியுமா? ஆப்பிள்ல ரொம்ப பயங்கரமா வட சுட்டாங்க. iPhone 14ல வந்துச்சு. அது வந்து அநேகமா எந்த பிராண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? பிக்சலா, கூகுளா? சரி கூகுளா இருந்தா சரி, என்ன மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன்? பிக்சல் ஃபர்ஸ்ட். Pixel 3. Pixel 3யா? Pixel 3ல கிராஷ் டிடெக்ஷன் வந்தது. அதெல்லாம் பத்தி ஆனா இந்த லூஸ்ங்க எதுவுமே பேசல. ஆனா தண்டா 2019 டைம்லயே வந்துருச்சா? LG லலாம் இது வரல? இல்ல கிராஷ் டிடெக்ஷன் இவங்கிட்ட வந்துருச்சா 2019ல. 2023லயே ஏதோ ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் உலகமே கிராஷ் டிடெக்ஷன்லாம் இருக்காமே, டேய் சாகடிக்காங்க. சரியா? இதே மாதிரி தான் அந்த வயர்லெஸ் சார்ஜிங்கும் iPhone 8ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு வயர்லெஸ் சார்ஜிங். சரியா? உலகமே கிளாப் தட்டிட்டு இருக்கு. Pixel 2ல பிக்சலா? அது நெக்ஸஸ்லயே இருக்கு. நெக்ஸஸ் 4 வயர்லெஸ் சார்ஜிங் தான். கரெக்ட். சரியா? நெக்ஸஸ் 4க்குலாம் முன்னாடியே தகப்பஞ்சாமி கிட்ட இருந்தது லூமியா 920. சரியா? 2012லயே நாங்க அதெல்லாம் கொடுத்துட்டோம். இருந்தாலும் மக்கள் மறந்துட்டாங்க. வாட் வி கேன் டு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் அதுக்கு ஆப்பிள் வந்து தரந்தாழ்த்தி பேசணும்னு நினைக்கல. அவனுக்கிட்ட இருக்க நிறைய விஷயம் எங்க எல்லாருக்கிட்டையும் இருந்ததுதாங்க. ஆனா இவனுக்கிட்ட வந்தாலும் என்ன ஆகுதுன்னா, மாஸ்க் எல்லாம் அது அடாப்ட் ஆகுதுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்றாங்க எல்லாரும்.
நல்லா பண்றதுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்ல என்ன இருக்கு இன்னைக்கும் அதுல எதுல எந்த போன்ல ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டாலும் இப்போ உன் ஃபோன் 2 to 3 மடங்கு சூடு தான் ஆகும் ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டா. ஸோ அதனால வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த அளவுக்கு ஃபேவரபிள்லாம் இல்லை. சரி, தனிப்பட்ட முறையில நான் கண்டிப்பா உங்க எல்லாரும் கூட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒரு தடவையும் ஒரு ஜென்ரேஷன் பிக்சல்ல வந்துச்சுன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஈவியை நோக்கி போவோம். ஈவி, ஆமா, இப்போ ஈவி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எல்லாரும் வந்து ஈவி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த பெட்ரோல்லாம் தட்டுப்பாடு வந்தது இல்ல, ஆமா, அப்ப நான் மட்டும் ஜாலியா ஒரு ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருந்தேன். எல்லாரும் பெட்ரோல் பங்க்ல இருந்த போது, அதுக்கு பேர் என்ன, ரிவரா எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஹாய்டா பைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எலக்ட்ரிக் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கரண்ட் எல்லாம் இப்போதைக்கு இருக்கும். அப்பனா என்கிட்ட பெட்ரோல் பைக் இருக்குல்ல, அதுல போவல ஈவி ஆளுங்க டாடா காமிச்சுக்கின்னு. ஆக மொத்தம் ரெண்டுமே நமக்கு தேவை. ரெண்டுமே வச்சிருக்கேன் நானே. என்ன தெரியுமா, பெட்ரோலும் இல்ல கரண்ட்டும் இல்ல, சைக்கிள்ல போவேன் நானு. அதுதான் நான் இப்பயே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2 பேருக்குமே ஹாய்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். 100 கிலோமீட்டர் கூட போவேன். லெஜெண்ட் தான், என்ன பண்றது, ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன அப்படின்னா நிறைய வருதுனால மக்கள் வந்து இஷ்டத்துக்கு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. எங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா போஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ். நானே கஷ்டப்பட்டேன். எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பைக்கு, நல்ல பைக்கு. இது வந்து டிவிஎஸ் வந்து டிசைன் பண்ண பைக்கு. எலக்ட்ரானிக்ஸ்லாம் டிவிஎஸ் பார்த்துச்சு. இது வந்து லுமினஸ் கம்பெனின்னு, ஒரு லுமினஸ் இருக்குல்ல இன்வெர்டர்ஸ், அவங்களோட பைக் இது. ஆக்சுவலாக நான் வந்து ஓட்டி பார்த்தா நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா எலக்ட்ரிக் பைக்குக்கு ஏத்தர் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஏத்தரோட இன்னும் ரிட்ஸான்னு ஒன்று வந்தது. அதெல்லாம் 1.6 1.7 சொன்னான். அந்த அளவுக்கு எனக்கு தேவை இல்லை. ஏற்கனவே என்கிட்ட டாமினார் இருக்கு. எனக்கு பக்கத்துல அக்கம் பக்கம் போறதுக்கு வந்து டாமினார் எடுத்துட்டு போனா அது வெயிட்டா இருக்கு. நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணேன் தானே, என்னது, ஹீரோல ஒரு சைக்கிள் வாங்கிக்க, எலக்ட்ரிக் சைக்கிள். கரெக்ட், அப்பாட்ட இருந்தது ஏதாவது சர்வீஸ் பண்ணி ஓட்டுறான்னு சொன்னேன். சரி, ஓகே சொல்லு. ஆனா அந்த டிக்கி ஒரு சிலருக்கு யூஸ் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஏதாவது போய் வாங்கினீங்கன்னா அழகா டிக்கில தூக்கி போட்டு வந்துடுறீங்க. ஓகே, ஸோ இவ்வளோலாம் எனக்கு தேவை இல்லை. அந்த அளவுக்கு இது வருத்தம் கிடையாது. எனக்கு வந்து 1 லட்சத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோல விடான்னு ஒன்று இருந்தது. ஆமா, அதுக்கப்புறம் அது வந்து 77,000. ஆனா பேஸ்ல வந்தது. இந்த ஹீரோல இருக்கிற வண்டி எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, ஊருக்குள்ள இருக்க எல்லா டெலிவரி கைஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் 2-3 பார்த்தேன். பி காஸ்ன்னு ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ரிவோல்ட் பார்த்தேன். ஆனா அது என்ன ஒய்ஃபால ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஸ்கூட்டர் மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னு இதை டெஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்தது. என்டார் கூட அதே டிசைன், அப்படியே ஆச்சஸெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருப்பான். என்டியூரோ அப்படின்றது தான் என் பைக் பேரு. அது வந்து ஓட்டி பார்த்தா எல்லாம் நல்லா இருந்தது. 96,000 அப்படின்னா 81 ஒரு சார்ஜுக்கு 81 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் 68 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு போகும். பூட் ஸ்பேஸும் ரொம்ப பெருசு, இருக்கிறதுலே பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. கன்வின்ஸ் ஆகிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதம் கழித்து பார்த்தா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஆமாம், எங்கள் வீட்டில் இருக்கிறவன் வந்து சும்மா நாங்கள் கீழே வச்சுருந்தோம், போயிட்டு கடிச்சு எடுத்து விட்டான் பிளாஸ்டிக்கை. என் நாயை சொல்கிறேன். அவன் ஏதோ ஒரு குதூகலத்தில் விட்டதுனால எப்படி எடுத்துட்டான். ஏன்னா அதில் தான் நான் ஃபீடிங்க்கு அந்த சாப்பாடு வச்சுட்டு போவேன்னா, அந்த சாப்பாடு வாசமாக என்னன்னு தெரில, அதை நக்கி 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 அப்படியே எடுத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து ஸ்ட்ரீட் ஃபெல்லோ, அவனும் நம்பாள் தான். அவன் வந்து சீட்டை பிடுங்கி விட்டான். ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், சரி இதெல்லாம் நடந்துருச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். கொண்டு போய் கொடுத்தா ஃப்ரண்ட்டு மட்டும் அந்த பிளாஸ்டிக் இது வரத்துக்கு 1 மாதம். அதுக்கப்புறம் சீட்டு வரதுக்கு 4 மாதம். அக்டோபர் நவம்பரில் ஆர்டர் போட்டது, பொங்கல் முடிஞ்சு 1 மாதம், பிப்ரவரி. அதாவது போன மாதம் தான் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது. இவ்வளோ நல்லா ஆகுதாடா? ஆமாம், அதுதான். இப்போ வந்து நம்ம இப்போ ஏத்தர் அப்படின்னா உடனே கொடுத்துருவான். ஏன்னா அவன் மாஸ் ஆமானையும் அப்படிதான் சொல்லலாம் நினைச்சேன். அந்த வட்சன் காரி தூக்குவான் திடீர்னு பார்த்தா. அதுவும் இருக்கு. ஏன்னா வட்சன்ட்ட கேட்டா ஏத்தர் எப்படிறா அப்படின்னா, ஏத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏத்தரோட இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு, கம்பெனி ஓட்டுறாங்க எல்லாம் ஓகே, பெல்ட் தான்டா கேட்டேன் அப்படின்றான். பெல்ட் தான் கேட்டேன். அந்த பெல்ட்டுக்கு மட்டுமே நான் 5 மாசம் வெயிட் பண்ணேன். ஆமா, ஸோ அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் இல்லாததுனால சிங்கிளா அவங்களால எடுக்க முடியல, லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்றானுங்க. ஸோ இதுக்கோசரமே நான் 1 மாதம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மார்ச் 3.5 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட பிஞ்ச சீட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், ஃபெவிக்விக்கை ஓட்டிக்கின்னு. ரொம்ப கண்ட்ராவியாக இருந்தது. இத்தனைக்கும் என் ஒய்ஃப் அதை ஆஃபீஸ் வரை எடுத்துகிட்டு போயிருந்தா. அவ்வளோதான். ஸோ அதுதான், இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது வாங்கிடுறோம். போஸ்ட் பர்ச்சேஸ் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாதி பேருக்கு தெரில. அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் நடுவில் பேட்ரி ப்ராப்ளம்லாம் வேற எனக்கு வந்தது. அதை வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக வேற அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து 2% கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரியை எடுத்துக்கும். ஏன்னா ஐஓடி இது போகுது,
அப்படின்றது. அதான் லைவ் ஸ்டேட்டஸ் லொகேஷன் ட்ராக்கிங் மாதிரியான யூஸே விஷயங்கள். பண்ணலனாலும் அது போகுமா? இல்லடா நீ அதெல்லாம் விடு, நம்ம போன் எடுத்துக்க, நீ ஏரோப்ளேன் மோடே போட்டு உரமா வச்சாலும் கூட அதோட அது ஆன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ட்ரெயின் ஆகும். ஆன்ல இருந்ததுன்னா ஓகே, ஆன்ல இல்லாம இருக்கும்போது ஆஃப்ல இருக்கும்போது கரெக்ட் தான். பட் பேட்டரிக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ ஷெல்ஃப்லயே புது போன் ஒன்னு இருக்குடா, 5 வருஷம் பழைய போன்னா அது உள்ள ஆட்டோமேட்டிக்கா, புது போன் எப்படி சொல்றேன், 5 வருஷமா யாரும் வாங்கல, ஆனா நான் இப்ப போய் அந்த போனை வாங்குறேன் அப்படின்னா அதோட ஆக்சுவல் கெபாசிட்டி 4000 அப்படின்னு நீ சொன்ன 90% தான் இருக்கும். மீதி ஒரு 10% என்னன்னா ஏஜிங்லயே ஒண்ணுமே பண்ணாமையே சும்மா உட்காந்து செத்து போயிருக்கும் அது. கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டரிக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீ சொன்ன அந்த பாயிண்ட் ஓகே, என்னன்னா எப்பவுமே கனெக்டடா இருக்கு, லொகேட் பண்ண முடியும், யாராவது திருடினாலும் தெரிஞ்சிரும், எல்லாமே தெரிஞ்சிரும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து டப்புன்னு பண்ண வேண்டிய வேலையை 6-7 மாசம் ஒன்னொன்னா சால்வ் பண்ணது வந்து கடுப்பாயிடுச்சு, பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆமா, இது வந்து இந்த இதுக்கு இப்போ பிகாஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியல. இந்த பிராண்ட்லாம் அப்படி இந்த அல்ட்ரா வயலட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ல. அல்ட்ரா வயலட் ஃபேமஸ், அதுலயுமே வந்து நிறைய பேர் ரெட்டிட்ல கழுவி ஊத்தினானுங்க. எந்தாவது பரவாயில்ல 96,000க்கு வாங்கினேன் அப்படி இப்படின்னு, சரி ஓகே பொழைச்சு போ, 96,000 கொடுத்துருக்கேன் இந்த பைக்கு. ஆனால் பைக்கா குவாலிட்டி மெட்டீரியல் ஒரு பைக்காக பார்க்கும்போது அந்த பைக் நல்லா இருக்கு, செம்ம ஒர்த்து. 96,000க்கு 1 lakh மேலலாம் வாங்காதீங்க, 96,000க்கு சரியான ஒர்த்து. ஆனால் இந்த பிரச்சனையை நான் இது பண்ணேன், ஓகே 96,000 தானே பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது, வேற வழியில் தலைவலி. ஆனால் அல்ட்ரா வயலட் வந்து 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறானுங்க. 2 லட்சம் ரூபாயா? 2. அல்ட்ரா வயலட் ரேட் அதிகம்லாம் கேள்விப்பட்டேன். மினிமம் நான் சொல்கிறேன், பேஸ் அல்ட்ரா வயலட் ரெக்கான்லாம் போனால் X47 ரெக்கான்லாம் 3.4 3.2 கிட்ட போகுது. இப்போ மார்ச்சில் ஒரு கர்ப்பிணி மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வருது, அது வந்து 1.6. ஆமாம், நீ ஏதாவது ஒன்று சொல்கிறானே, முன்னாடி இப்படி இருக்கும். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், அல்ட்ரா வயலட்டை பற்றி கேட்டா என்னடா இது, 4 lakhs 3 lakhs இருக்கு. இது F77. அப்போ அல்ட்ரா வயலட்லயே பட்ஜெட் இது இருக்கு, டெசராக்ட்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 1.4 தான். டெசராக்டா? அல்ட்ரா வயலட் கிராஸ் ஓவரா? ஷாக் வேவ். ஆமா, X47 கிராஸ் ஓவர் இதுதான். என்னது 1? இதுல வந்து ரேடார்லாம் இருக்கும், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு ரேடாருக்கு வரும், செம்ம டெக்கியா இருக்கும் இந்த பைக்கெல்லாம். ஸோ F77 தான் ஒருத்த வாங்கினா, மார்க் X77 வாங்கிட்டு 1 மாதம் ஓட்டினா பைக்கு வந்து காலி, ஸ்டால் ஆயிடுச்சு, ஆனே ஆகலை. அதை கொண்டு போயிட்டு கிண்டியில் தான் இருக்குது அல்ட்ரா வயலட், சென்னையில் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் நோ ரெஸ்பான்ஸ். பைக்கை திருப்பி அவனே எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் கொண்டு போயிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக்கை வாங்கின்னு. 2 லட்சமா? அது என்னன்னா மேக் 2 ரெக்கார்ட்னு போட்டு F77 மேக் 2ன்னு ஒன்று இருக்குது, அது 3 லட்சம். இப்போ ஏற்றிருக்கான்னு நினைக்கிறேன். இது வந்து 4 லட்சம் போட்டிருக்கு. இப்போ ஏதோ ஏற்றிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ரெட்டிட் நான் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இல்லை இது பண்ணி விடுங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு பைக்கா? என் மாமா பையன் இப்படிதான் நீஞ்சா வாங்கினா, ஒரு அதில் ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து கொஞ்சம் டூ மச் மாதிரிலாம் இருக்கு. இதில் வந்து ஃபுல்லாக டெக், அதனால தான் இந்த ரேடாரு என்னென்னமோ வச்சிருக்கானுங்க. யூஎஸ் வரைக்கும் போய் குண்டு போட முடியுமா? அதெல்லாம் போட முடியாது. பின்ன என்னடா பேசுறீங்க? 300 சொச்ச ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு சார்ஜில் ஓட்டலாம். நம்ம இது பார்த்தோம்ல, பேர் என்ன, ஓட்டி பார்த்தோமே நம்ம பைக்கு. ராப்டி, அதோட கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச், அவ்வளவுதான். ராப்டி வந்து ரேஞ்ச் ப்ளஸ் இது வந்து அட்வென்ச்சர் மாதிரி, அட்வென்ச்சர் கிடையாது. போடா ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்றீங்கடா நல்லா. இப்போ அதான் இப்போ நம்ம என்ன பேச வந்தோம் அப்படின்னா, ஏதாவது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் அது சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்கு, இப்போ பார்ட்ஸ் சப்போஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எவ்வளோ மாதம் ஆகும் அப்படின்றத கேட்டு நீங்க வாங்குங்க. கேட்டாதான் சீக்கிரம் வந்துடும்ன்றாங்களே, இப்போ சொல்லுங்க சார் வரும் அப்படின்றாங்களே. அது வந்து அப்போ ரெட்டிட்ல போயிட்டு ரிவ்யூஸ் தான் நம்ம பார்த்து வாங்கணும். ரெட்டிட்ல பார்க்கணும், அப்படி இல்லைன்னா வாசல்லே வந்து துப்பாக்கி படத்துல வச்சு துப்பாக்கிங்கிற பாரு, அது என்ன காக்கி சட்டை படத்துல மாதிரி சிவகார்த்திகேயன் பிச்சைக்கார வேஷம் போட்டு உட்காந்துருப்போம். அதே மாதிரி நம்மளும் வாசல்லே ஒரு பிச்சை தட்டு வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதான். வரவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு போனோம். உள்ள பார்க்கிங் இது சர்வீஸ்க்கு வருவாங்கல்ல, வண்டி எப்படி சார் இருக்கு. ரொம்ப நான் கிட்டத்தட்ட எப்படி ஃபர்ஸ்ட் மாசத்துல கிட்டத்தட்ட என்கிட்ட கேட்டவங்க எல்லாருக்கிட்டையும் நான் இந்த பைக் தான் இது பண்ணேன். 1 லட்சம் ரூபாய். இத்தனைக்கும் ரிட்ஸா ஓனர் ஒருத்தன் வந்தான், நான் சீட்டு போடும்போது கவர் போடும்போது எவ்வளோ சார் என்ன ஏது அப்படின்னு கேட்டான். சார் இதே தான் சார் ரிட்ஸாவும், நான் 1.5 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படின்னா. இல்லை சார் அதே தான் இதுவும், ஆனால் நான் 96,000லேயே முடிஞ்சிருச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே தான் ஆப்பு வச்சாங்க
அதாவது எப்படின்னா பார்ட்ஸ் அவைலபிள். ஆனா இந்நேரம் எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ 2 டாகிஸ் போய் கடிச்சிட்டாங்க, அவனுக்கு 2 பேரும் கடிக்காம இருந்திருந்தா விக்கிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. மேபி அந்த பேட்டரி ரிலேட்டடா ஏதோ டவுட் கேட்டதுனாலே அது மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ அதையும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆமா, அது ஜென்ரலா பார்த்தா ரிப்பேர் ஆகும் அப்படின்னா பெருசா அதுல ரிப்பேர் ஆகிற அளவுக்கு பார்ட்ஸ் பெருசா கிடையாது எலக்ட்ரிக் பைக்ஸ்ல. இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்ததுன்னா மட்டும்தான். சாதா ஸ்கூட்டர்ல வந்து பெருசா உங்களுக்கு கிடையாது. ஆனா இடிச்சு இல்ல ஏதாச்சும் எவனாவது சீட்டை கிழிச்சு இல்ல நாய் சீட்டை கடிச்சு அப்படின்னு வர பட்சத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருக்காகவும் இல்லாத சித்தப்பா, எந்த நாய்க்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள வந்து தெருவா ஓட விடுவாங்க. அதானே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் கிடைக்காது. ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி 4 மாசம். ஆமா, ஆனா இது ரொம்ப ஒஸ்டா இருந்தது. நீ சொன்னி அதுதான் பைக் கடைசியில வந்து 2 months வெயிட் பண்ணியும். ஆமா, அது வந்து அல்ட்ரா வயலட்ல அது அந்த ரெடிட் லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ அதனாலேயே நான் வந்து முன்னாடி அல்ட்ரா வயலட் போகலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெடிட் எல்லாம் பார்த்துட்டு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு நான் ஐஸே ஓட்டிக்கிறேன்டா. அதானே ஐஸ், அவ்வளோதான். ஐஸ் தான். ஐஸ்லயே இங்க இமாலயன்ல எவ்வளோ வந்துச்சு ஞாபகம் இருக்கு. போற வழியிலேயே வந்து குளிருதுன்னு சொன்ன உடனே பத்தெல்லாம் வச்சது. அதுக்கப்புறம் ஜாவா சொல்லவே தேவையில்லை. ஆமா, அது வந்ததுமே ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் எல்லாம் டைட்டில் போட்டு கடைசில அது வந்து அப்படியே போயிடுச்சு. எப்படி வந்துச்சு அதே மாதிரி போயிடுச்சு. ESDன்னு வந்தது, அதுவும் அப்படியே போயிடுச்சு. எல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கு இப்ப. சரி, யாரதான் நம்புறது? இப்ப யாரை நம்புறது அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷனா பண்றான் பாருங்க. அப்படி பார்த்தா ஓலாவும் வரணும் இதுக்குள்ள. மாஸ் ப்ரொடக்ஷன் அவன் தான் இருக்கல மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றான். அவனை நம்ப முடியுமா? அவனையும் நம்ப முடியல நம்மளால. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ எல்லாம் பார்த்து வாங்குங்க. நீ இதுக்கு என்ன சொல்லுவேன்? இது வந்து நார்மலா பைக்ஸ். இப்போ EV கார் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றாங்களா? EV கார்ஸ் பெருசா யாரும் யூஸ் பண்ணல. இதுவே நீங்க சாதாரணமா ரொம்ப டெக்கே இல்லாத EV கார்ஸ் தைரியமா வாங்கலாம். இந்த நெக்ஸானு, டியாகோ, கியா கிளாரன்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகே. நினைக்கிறேன். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு நார்மலா ஓவர் ஹைஃபை ஓவர் டெக் இன்வால்வ் இல்லாம பேசிக்கா ஓகே, அதுல ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கு. அது என்ன பேட்டரி ரிலேட்டடான விஷயங்கள் மானிட்டர் பண்ணோம். பேட்டரி உள்ள கிடக்கு. இந்த BEV XEV எல்லாம் வந்து கார் நல்லா இருக்கு, சூப்பர் கார். ஆனா பார்த்து ரசிக்க நல்லா. நீங்க வந்து உங்களுக்கு லக்கு வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க லக்கியா இல்லையா அப்படின்னு. லக்கு இல்லை அப்படின்றவங்க அந்த கார் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா அதை வாங்கி நாசமா போனவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. திடீர்னு கார் வந்து நடு ரோட்ல ஸ்டால் ஆயிடுச்சு. 2-3 கேஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல, முன்னாடி பின்னாடி ஹெட்லைட் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் மேல அதுல இது இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சன்ரூஃப் இருக்கு, அது ஒர்க் ஆகல. எல்லாம் எரர்னு வந்தது. அப்புறம் ஆனே ஆகல. எப்போ ஷோரூம்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து திருப்பி எங்கேயோ போறான், ஆனே ஆகல. கேட்டா ஏதோ எரரோ டெக்னிக்கல் ஃபால்ட்டு, கால் ஷோரூம் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்லேயே வருதான். ஸோ அந்த Q&A வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுமே எலி கடிச்சிருச்சு. அதுதான். ஸோ திருப்பியும் வந்து அவங்க ரோட் அசிஸ்டன்ட் எடுத்துட்டு போனாங்க. ஸோ QC இஷ்யூஸ் நிறைய இருக்கு இந்தியன் EVஸ்ல, எஸ்பெஷலி இந்த மஹிந்திரா EVஸ்ல. ஓகே, அதனால அதெல்லாம் நீங்க பார்த்து வாங்க. ரீசெண்டா அவங்கள அந்த ரொம்ப க்ளோரிஃபைடா இருந்தாங்க. ஏன்னா பார்க்க நல்லா இருக்கு, பிளஸ் நிறைய பேர் வாங்கினாங்க. அதுதான், அதனால தான் நிறைய வருது. ஓகே, இவன் வந்து ஓவர் லக்ஸரியை கொடுத்து முடிச்சு விட்டுறான். ஓகே, ஆனா ஓட்டுறதுக்குலாம் மேசிவா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ வந்து. நல்ல காரா கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை சார்ட்டட், ஜாலி. இல்ல அதுல எனக்கு ஒரு பயம் இருக்கு. நல்ல காருன்றது எனக்கு புரியுது, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஓட்டுற வரைக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்? கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அதான்டா கிடைச்சிருச்சு, நல்லா போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறேன், தலையில மாறிச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா நிறைய இடத்துல இப்போ பைக் நார்மல் இந்த நம்ம இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பைக்ஸே ஸ்கூட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே இதே மாதிரி தான். சர்வீஸ் விட்டு வீணா போன கதைகளே நிறைய இருக்கு. அது நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கடைக்காரனை தான் நம்ம கேட்கணும். இப்போ இன்னொன்று என்னாச்சு, ராப்டி ஓனர் வந்து பேட்மேன் வாங்கினார்ல, இப்போ அது வேற ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. லான்ச் பண்ணும்போது வெறும் 999 கார் தான் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். இந்த 999 ஓ ஓகே, அவ்வளோ யூனிட்ஸ் தான் வரப்போகுது, யார் வேணுமோ வாங்கிக்கங்க. 20 மினிட்ஸ்ல எல்லாமே சோல்ட் அவுட். எல்லாம் சந்தோஷமா இருந்தானுங்களா ஒரு வருஷம். இப்போ திருப்பி இன்னொரு 999 கொண்டு வரான். ஃபர்ஸ்ட் வாங்கின எல்லாரும் காண்டாயிட்டானுங்க. என்ன இழவுக்கு நீ இதை லிமிடெட் எடிஷன் நீ என்கிட்ட கொடுத்த?
ஆமா, நியாயமான கேள்வி தானே. இல்லாட்டி இப்போ என்ன சொல்லலாம், பேட்மேன் கிடையாது, வேற ஏதாவது சொல்லலாம். ஆனா பேட்மேன் எடிஷனே கேட்டா இவங்கிட்ட கேட்டா 20 நிமிஷத்துலயே போயிடுச்சு, அதனால நாங்க திருப்பியும் கொடுக்குறோம், நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். அது எப்படி ஒரு காரணமா இருக்கும்? நிறைய பேர் வாங்குறாங்கன்னா, இப்போ ஒரு டைமண்ட் இருக்கு, அதுக்கு விலை மதிப்பு ரொம்ப அதிகம்ன்றதுக்காக உடனே ஏலம் விட்டு எல்லாரும் பெருசா வந்து பல கிரீட், இதுதான் கிரீட் அப்படின்றது. இதுதான் அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு இருக்குல்ல, காலி இப்படி போச்சு. இப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து நிறைய பேக்லாஷ், எல்லாரும் வந்து பிடிச்சி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் வாங்கவே கூடாது, நம்பிக்கையே கிடையாது அப்படி இப்படின்னு. இவன் என்ன பண்ணிட்டான், யார் யாருக்கெல்லாம் வேணாமோ ஃபுல் பைபேக் அந்த காரை வாங்கிக்கலாம் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு போட்டு விட்டான். உங்களுக்கு இந்த கார் தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து மஹிந்திரா ஷோரூம் போயிட்டு காரை கொடுத்துடலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்கார்டிங் நாங்கள் வந்து காசை கொடுத்துட்றோம், இல்லை வேற ஏதாவது காரை நீங்க வாங்கிக்கலாம் ஓகே அப்படின்னு இப்போ போட்டிருக்கோம். இல்லை எனக்கு இது வரைக்கும் ஓகே, எல்லாருக்குமே டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ். இதுவே ரேஞ்ச் ரோவர்லாம் இருக்கு. ரேஞ்ச் ரோவர்ல ஏதோ ஒரு மாடலு 99 இதுதான் கொடுத்துருக்கானுங்க, 99 59 60 லிமிட்டட் எடிஷன். அனௌன்ஸ் பண்ண 5 மினிட்ஸ்ல ஓவர், அவ்வளோதான். இது எப்போ 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணுமே போகலாம். லிமிட்டட் தான், அது ஒரு 60 யூனிட் தான், அவ்வளவுதான். இப்போ இந்தியால 2 இந்தியாவுக்கு வந்தது, 2 தான் இந்தியாக்கே வந்தது. யூஎஸ்ல ஏதோ ஒரு 10-12 போச்சு, யூரோப்ல ஒரு 10-12 போச்சு, டோட்டலா உலகத்துக்கே 60 தான். அதுல இந்தியால 2 இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது. அதுக்கப்புறம் அந்த இதே அவன் போடல. இந்த இங்க பாருங்க 99 உடனே சேல் ஆயிடுச்சு, திருப்பி நாங்கள் இன்னொரு 999 போடுறோம். என்ன லிமிடெட் எடிஷன் இது, பைத்தியக்காரன். உண்மைதான். இதுதான் இந்தியனுக்கும் இந்தியன் மேனுஃபேக்சரருக்கும் வேர்ல்டு லெவல்ல புகழ்பெற்ற மேனுஃபேக்சரருக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு இதுதான் அசிங்கமா. பேச்சை காப்பாற்றுவானுங்க இவனுங்க, வந்து எங்க பணம் வருதோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவானுங்க. முதல்ல இல்லாட்டி சொல்லியிருக்கணும் அதெல்லாம். அதுதான் வாங்கியிருந்திருக்க மாட்டானுங்க. ஆமா, அப்படியும் இல்லையா, சூப்பர்மேன் எடிஷன் ஒன்று போடு, இல்லை ஸ்பைடர்மேன் எடிஷன் ஒன்று போடு. இந்த அழகுல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்மேன் எடிஷன் நாங்கள் தான் கழுவி ஊற்றிருந்தானுங்க ஃபுல்லாக, பிச்சைக்காரனுங்க. சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய பெயினான சம்பவங்கள்லாம் நம்ம ஊர்ல தான் நடக்குதுங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கு. கிரீடு, அதுதான், அதுக்கு பாரபட்சமே இல்லை. இருந்தாலும் மொபைல்ல இந்த மாதிரி வந்து எடிஷன்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ வரல இல்ல ஒன்றும் பெருசா. போக்கோ X8 Pro இருக்குல்ல, அதுல அயன்மேன் எடிஷன் இருக்கு. டெட்பூல் எடிஷன் வந்தது, அது இதுக்கு முன்னாடி F6ல வந்துச்சு டெட்பூல். ஆமா, இப்போ X8 Proல வந்து அயன்மேன். ஸ்பைடர்மேன் எடிஷன் வரணும் நத்திங்ல இருந்து. நத்திங்லையா வரும், ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபன் ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுலயே வந்துச்சு, ஆனா ரொம்ப லிமிட்டட். ஸ்பைடர்மேன் எடிஷன். ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மட்டும் என்னாச்சுன்னா உள்ளெல்லாம் செலந்தி வலைலாம் இருந்தது, QC அந்த லட்சணத்துல இருந்தது. அதனால அதுல 3D பிரிண்டிங், 3Dலாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்பைடர் வெப். உங்களுக்கு 3Dலாம் இல்லையா, அதான் ரியாலிட்டி ஆச்சே. நிஜமான வெப் தான், ஸ்பைடர் மட்டும் தான் இல்ல அங்க. அதுவும் இருந்ததுன்னா மாசா இருக்கும், எல்லாருமே ஸ்பைடர் மேன் ஆயிருப்பாங்க. டேய் நத்திங்கே இதெல்லாம் பண்ணி விடுறா, என்ன பண்றது? ஸ்பைடர்மேன் எடிஷன் மட்டும் 4A Pro விட்டாச்சுக்கங்க. அடுத்து நத்திங் வாங்குனீங்க, ஸ்பாட் பேமெண்ட்ல வாங்கிடுவேன் நான். நீ ஆல்ரெடி நிறைய அசிங்கமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட் பேமெண்ட்ல 4A Pro ஸ்பைடர்மேன் எடிஷன். இது நடக்குமா கேளுங்களேன், இது எங்கேயா நடக்கும்? அனௌன்ஸ் பண்ணட்டும், அனௌன்ஸ் பண்ண உடனே நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஸ்பாட் பேமெண்ட் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். ஸ்பாட் பேமெண்ட்லாம் இல்ல, 1TB வெர்ஷன் கிடையாதா? ஐயோ, 5TB வெர்ஷன் வரும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அடுத்த 5TBயா? அடுத்த ஸ்பைடர்மேன் எடிஷன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரேமும் ஸ்டோரேஜும் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். அது பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது வரலையே, நான் எப்படி வாங்குறது? கன்வின்சிங்கா இல்ல பாருங்க. எனக்கு கால் பே கிட்ட இந்த பார்ட் மட்டும் கிளிப் எடுத்து அனுப்புங்க, 5TB வந்தா வாங்குவானா? அசால்ட்டா வாங்குவேன். ஸ்பாட் பேமெண்ட் 5TB ஸ்டோரேஜ், 24GB ரேம் போதும். சரி, பிரைஸ் வந்து ஒரு 40,000 ஃபர்ஸ்ட் பேமெண்ட். அது ஃபர்ஸ்ட் பேமெண்ட், டவுன் பேமெண்ட் வந்து 40 இல்ல ஓவராலாவே 40,000 தான் இருக்கணும். கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஏன்டா விடுவான நியாயமாடா. ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் OnePlus 3T இருக்குல்ல, அது ஒரு 3,000 to 4,000 எடுத்துக்கணும். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ், கரெக்ட். சோ அதெல்லாம் எஃபெக்டிவா ஒரு 21,000க்கு ஃபோன் வந்தது அப்படின்னா 5TB 4A Pro ஸ்பைடர்மேன் எடிஷன், அதுவும் லிமிட்டடா இருக்கணும் சொல்லிட்டேன், இல்லைன்னா கோவப்பட்டுருவேன். கண்டிப்பா லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா
அடுத்த நாள் ம். அன்பாக்சிங் நீங்க பாப்பீங்க. சரிங்க, ரைட்டு. ஸோ விக்கி ப்ரோ சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. 5TBலாம் பற்றி எனக்கு வந்து பெரிய அளவில் பேச்சு இல்லை. பட் ஈவி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து வாங்குங்க. ஆமாம் ஆமாம். ஸோ ப்ளஸ் ரொம்ப டெக்காக இருக்கிறதையும் இப்போதைக்கு நீங்கள் வாங்காதீங்க. ஒரு 2-3 இட்ரேஷன்ஸ் போட்டோம், 2-3 ஜென்ரேஷன்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் வாங்குங்க. ரைட்டு மக்களே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாங்க. ஆமாம்.